பாட்டு எம்ஜிஆர் படங்கள் பாருங்க, சிவாஜி கணேசன் படம் பந்தம் படத்தை பாருங்க. இப்படித்தானே உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். பொங்கிடும் அழகு தங்கையில் குங்குமம் சிரிக்கின்றது. தலைமுடி விட்டப்ப எங்க எப்படி வேலையில் போகுது? எப்படி வேலையில் போகுது? என்ன இது வெங்காயம் பிடுங்குற உன்னை கூப்பிட மாட்டாங்க. என்ன மதில் வெளியே கோயில் உண்டா? அதானே காட்டா காட்டு ஆத்தி இவ்வளவு கூட்டு வர எங்க வேலையை போறீங்களா? எங்க எங்க வருவான்? எங்க வருவான்? என்ன வேலை? என்னன்னு சொல்றது? பொழுது விடாடி பாரி பொழுது விட்டுட்டு அப்படியே வந்து நான் மாலைக்குள்ள இங்க வர வந்த உண்மையில என்னன்னு சொல்றது? அனோட வெக்கை நுழம்பும் தாண்டிதான் கிடாது. அண்டைபாரன் அணுவிட வந்து இருக்கவே இல்லாம போட்டது. மேல வந்து சரி தண்ணி அடிச்சுட்டு இப்போ போனான் வந்து மேல வந்து இருந்து புல்லா அள்ளி ஊத்தி போட்டு போனா ஒரு கூலா இருந்துச்சு. இப்படியே சொல்றாள் வந்து ஊத்தி போட்டு போட்டு அம்மளிக்கு எல்லாம் பேங்குதான் அமுக்கி போட்டது என்ன விளையாட்டுக்கு தண்ணி அடிச்சு அமுக்க முக்க உப்பா கண்ணு கிழிஞ்சு கட்டி பெருகும் வந்துட்டு சின்ன பேரு செய்ய அவ்வளவு அம்மன் வெக்கதாங்களா முடிக்க சாப்பிட்டீங்களா? அடே அப்ப உண்மையா உடுப்பு கிடையாதா? இது அப்ப வந்ததுதான் நீங்க மாலைக்குள்ள வந்து ஃபுல்லாவே வந்து சரியா நுழம்பா இருக்குது. இங்க எங்கள்கிட்ட நுழம்பு இல்லை. உண்மையா சொல்ல போனா இல்லை. என்னால் எல்லாமே வந்து சுத்தி சுத்தி எல்லாமே எரிச்சு கொட்டுறதான். சரி அடி பத்தே இல்லையண்டு இல்லையாடி. இப்ப என்னன்னு சொல்றது? அது சரி இல்ல. இப்பதான் கொஞ்சம் வந்து இந்த வெயில் சேரோடையால எல்லாமே வந்து இதுவளா இருக்குது. கங்கு மட்டும் எல்லாம் வந்து வட்டி விட்டுருக்கோ. நாங்களும் வந்து நித்தவம் வந்து கொளுத்துறதல்லோ அந்த புகைக்கு ஒரு நுழம்பு நிக்காடி. உண்மையா நுழம்பு மரந்தடி கூட இல்ல. இப்ப அடி மரந்தடி கூட இல்ல. அப்ப அதனடியாலதான் அப்படி ஒரு கஞ்சலும் இதுமா கிடந்துச்சுது. மற்றது உண்மையா சொல்ல போனா நேற்று ஒரு விஷயம் உண்டு. நேற்று நான் அதாவது வந்து கொழும்பு போயிருந்தேன். நான் ஏர்போர்ட் போயிருந்தது தம்பியோட. ஒரு நோர்வேல இருந்து வந்து ஒரு அங்கிள் ஏற்றி கொண்டு வர்ற கொண்டு போயிருந்தேன் நான். உண்மையிலேயே அவர் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு வசனம், தம்பி இந்த காலத்துல காசு இல்லாமல் வாழையிலாத அப்பன் அழகுக்கு மீறின காசையும் வச்சும் வாழையிலாண்ட. உண்மையிலேயே அப்போ என்னடா அப்ப இப்படி சொல்றாருன்னு பார்த்தேன். அவர் சொன்ன வசனத்தை அப்புறம் அவர் சொன்ன வசனம் வந்து இல்ல தம்பி என்ன காசு இல்லாமல் வாழவும் இல்லாத காசு வந்து நிச்சயமா தேவைதான் வாழ்க்கைக்குன்றது மாதிரி. இந்த நிறைய பேரை வந்து நான் பார்க்குறேன் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து பார்க்குறது காசை வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிறது, சொத்தை சேர்த்து வைக்கிறது, இருக்கும் வரையும் கொடுத்து வாழ வேணும், அளவா இருக்கிறத கொண்டு வாழ பழக வேணும் என்று சொல்லியிருந்தார். உண்மையாக நான் கேட்க இந்த மனுஷன் என்னடா அப்படி ஒரு ஆளாக இருக்கிறாரோ நம்ம என்னோட வந்து கதைக்கிறவர் தான். ஒரு அன்பான ஒரு அங்கிள் நல்லவர். ஆனால் அவரோட நேரம் வந்து கதைக்கிறான்னு சொல்லி கொண்டு வந்த வசனத்தை கேட்டு தான் அப்படி இருந்துச்சு. எங்களோட இதுவே கூட இருக்கிறாங்க. உண்மையிலேயே வெளிநாட்டில் இருந்து கொண்டும் வெளிநாட்டில் கூட இருந்து கொண்டும் இங்கே வந்து பிள்ளைகள் வெளிநாட்டில் நிற்கும் தகப்பன் மேலே வந்து இங்கே என்ன செய்கிறது, ஊரையே வாங்குற மாதிரி காணிகளை வாங்கி விடுறது. ஃபுல்லாகவே வாங்கி 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 விட்டு யாருக்கு வாங்கி விடுறீங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து காணி வீடு இல்லாமல் வாங்கி காசு இருந்தாலும் காணி வாங்குற ஒரு நல்ல இடத்த வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்கிடலாம் சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கேட்டால் ஐயோ அந்த அந்த ஆள்கிட்ட காணி தானே, இது அந்த ஆள்கிட்ட காணி தானே அப்படி சொல்கிற அளவுக்கு
அப்போ தான் நேற்று கழிச்சு கொண்டு வரதுக்கு உண்மையிலே வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு மனசோட நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இப்போ ஒருவரோட கழிச்சா தான் ஒரு அனுபவம் வந்து தெரியும் பண்ணுறது அனுபவங்கள் பட் அவங்கள்ட்ட இருக்கிறத வந்து எங்கள்கிட்ட சொல்லி தரும்போது தான் நாங்களும் வந்து இதில் கேட்டு ஒரு புரிஞ்சு கொள்வது. அவர் என்ன கேட்டால் தம்பி நாங்கள் நாளைக்கு இதில் இருக்கிறோம் போய்க்கு நாங்கள் என்ன கொண்டு போகிறோம் ஆக சேர்த்தா சில விட ஒரு இப்படி மண் குடி கிடைக்க முடியாது எங்களுக்கு சில கண்டு தாக்குற கிடமே இருக்காங்கன்றது கணக்கு கதைச்சார் உண்மையிலேயே. அப்பதான் நான் நினைச்சேன் உண்மையிலேயே அப்படியே இல்லை நேற்று உண்மையிலே நான் அப்படி அப்படி யார் வேறு யாருமே இல்லை. எங்களுடைய தம்பின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் வந்தாங்கள்லாம் மனுஷரண்டா அப்படித்தான் இருக்க வேணுமென்றதை வந்து நான் நினைச்சேன். அதே மாதிரி அம்மா பக்கத்தில் இருந்தவா அப்பா வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆள். 2 பேரும் வயசு எங்களோட அப்பாண்ட வயசை தன்னா வரும் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருடைய புரிந்துணர்வும் அன்பும் வேறு லெவல் உண்மையிலேயே இந்த ஒன்றை தங்களுக்கு ஏற்றது மாதிரியே வந்து வாழ்கிறாங்க. அந்த வயசு மட்டும் வாழணும் அப்படி வாழணுன்ற நினைக்கவே நான் பக்கத்தில் இருந்தால் வந்தேன். பார்க்க நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இது அப்போ இடைக்காசும் அதன் கதையிலும் சொல்லியிருந்தார் லவ் ஸ்டோரியிலும் வந்து லவ் பண்ணி தான் வந்து எனக்கு பிரச்சனைகள் செஞ்சு தான் இப்படி வந்து வந்தாங்க. உண்மையிலே சின்னனுக்குள்ள வந்து குழப்படித்தனமாக இருந்து வாரவங்க உண்மையிலேயே வந்து அவங்கள ஒரு நல்ல நான் குழப்படி செய்ய போறேன் இருப்பாங்க. உண்மையாக தான் சொல்றேன். இந்த காலம் இல்லை அந்த காலம் இது காலம் இல்லை இது நேரம் அதுதான். அப்போ இதுக்குதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து இருந்தாராம். ஒரு ஆள் வந்து சாதாரணமாக இருந்தாரா அப்படி நல்ல வசதியானாலாம். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஆள் உதவி செய்ய வேணும் எவருக்குமே தெரியாது. இந்த கை கொடுத்தா மற்ற கைக்கு தெரியாதபடி உதவி செய்யணும்னு நினைப்பாராம். அப்போ இவர் போய் முதலாக என்ன செஞ்சார் என்றால் ஒரு இரவு போட போயிட்டான் படுத்திருந்துட்டு போய் ஒரு ஆள் அதாவது வழியில் இருந்த ஒரு நபருக்கு போய் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்தாரு. அது கொடுத்துட்டு வந்து இருக்க வெளியில் வர ஒடிய பகலாயிட்டு வெளியில் வர சனம்புள்ளா கதைக்கலாம். ஐயோ ஒரு கல்லனுக்கு போய் காசை கொடுத்துட்டு போட்டாங்கன்னு சொல்லி அப்போ இவர் வந்து யோசிக்கிறாரா என்ன கல்லனுக்கு காசை நான் கொடுத்துட்டோன்னு சார் அநியாயமாக இந்த காசை கொடுத்து போட்டேனே ரெண்டது மாதிரி நினைச்சேன். சரி அடுத்த நாள் இன்னைக்கா இன்னும் ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்ய வேணும். நித்தம் உதவி செய்கிற ஆள் தானே. அப்போ இன்னொரு ஆளுக்கு உதவி செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு நடத்த கொஞ்சம் சரியில்லாத ஒரு பெண்ணுக்கு போய் காசை கொடுத்தாராம். அப்போ அதுக்கும் வந்து குடியை சரங்கதைக்குதான் அது வந்து இவளுக்கு போய் யாரும் காசை கொடுப்பாங்களோ இவளுக்கு வேற காசை கொடுத்து போட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி அப்போ இவர் சொல்கிறாரம்மா இந்த கட்டமும் நான் தவற விட்டுட்டேனே என்று சொல்லி 2 கட்டமும் தவற விட்டுட்டேனே என்று போட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு போய் நல்ல ஒரு கோடீஸ்வரன் லட்சாதிபதிக்கு போய் காசை கொடுத்தாராம். கொடுத்து போட்டு வர சனம் திருப்பியும் கதைக்குதான் என்ன இவங்க இந்த வசதிக்காரனுக்கு உனக்கு போய் காசை கொடுத்துட்டு போய் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே நீங்க என்ன நினைக்கிறாரு ஏடிஎத்தில் விட தெரியாது இருக்கும் இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற. அப்ப அவர் நினைச்சாராம நானும் காடுறா 3 தரம் தவறு செய்துட்டனே தெரியாமல் வந்து இருக்கும் பொழுது தவறு செய்துட்டனேன்றது மாதிரி. அப்பத்தான் பிரபு நான் அவங்க சொன்னாங்க வழியில களவெடுக்கிறவன் வந்து களவெடுக்கிறத விட்டுட்டானா. தன்னிட்ட வந்து இவ்வளோ காசு வந்துட்டு இருக்குது அடுத்தவங்கள்ட்ட காசை கொண்டு வந்து சாரும் பொழுது இப்படி வாழலாம் என்றது மாதிரி விட்டுட்டானா. அதே மாதிரி வந்து நடத்த சரியில்லாத ஒரு பெண் வந்து திருந்திட்டாகும். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு காசு வந்துருக்குது இனி இப்படி நாங்கள் வாழாமல் திருந்தி வாழுவோம் என்றது மாதிரி. கோடீஸ்வரன் என்ன செய்தாராம் என்ன செஞ்சிருப்பார் கொடுக்கவளுக்கிட்டாராம். கொடுத்தான் வாழலாம் என்று சொல்லி வச்சிருந்து அது இதோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்ப அவர் அப்புறம் சந்தோஷப்பட்டாராம். என்னால வந்து 3 பேர் திருந்தி இருக்கிறார்கள் என்று அறியாமையினால சனம் வந்து சனங்கள் வந்து பலவிதமான முறையில வந்து கதைக்கிறது சில கதைகளை அந்த வகையில ஒவ்வொரு வசனங்களையும் வந்து இதுவும் வந்து குறை ஒரு ஆளாம் சொல்லி இருந்தது இந்த கதை இப்படிதான் தம்பி விஷயங்கள்ன்றது மாதிரி. ஓகே அப்ப அவரோட நேற்று நம்ம அந்த கொழும்பு போயிட்டு வந்தது சந்தோஷம். என்ன சொல்றது மான்மாட்ட இருக்கிறதுல கொஞ்சம் வாங்குவோம் இல்லாக்களை கொடுத்தா மான்மா திரும்ப பிறந்தானு மான்மா கொஞ்சம் கொண்டா இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் இல்லையா ஆமா மழை இந்த கடவுளான இல்லையா நாட்டிய பத்தி நக்கலா சிரிக்குது தெரியுமா. 20 ரூபாய் இருந்தாலும் கொடுத்துதான் போகணும். அது என்ன 50 ரூபா
அப்ப சிரிச்சு கொண்டு சொல்லு கொஞ்சம் மடியில இருக்கும். அப்ப உண்மையிலேயே வந்து இப்படிதான் நான் கொடுக்கறத ஒண்ணு சொல்றேன் இல்லை, நான் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆக்களும் இல்லை. நாங்களே கொடுக்கும் பொழுதுதான் எங்க சனம் மக்கள் பார்க்கறதுன்றல கடவுள் பார்க்கிறன்றதான் மெயின். கடவுள் அறிஞ்சு கொள்றேன். நாங்கள் கொடுக்குறதையோ நாங்கள் எதை விதைக்கிறோமோ அந்த விதையின்படி தான் நாங்கள் அறுவடை செய்வோம். சரி, இதுதான் உண்மை. அதன்படி தான் நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை. இதில் சொல்லி நம்ப போடுறதும் இல்லை. கடவுளுக்கு உண்மையாக இருந்தோம்னா நாங்கள் சரி. அதைத்தான் நான் சொல்ல வரணும். எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் உண்மைக்குமே வந்து கடவுளை வந்து மனசில் வச்சு கொண்டு நாங்கள் செய்யணும். ஏதோ ஒரு காரியம் செய்யவளுக்கிட்ட நாங்கள் இதை செய்ய போகிறோமோ, இதால் வந்து இது என்ன நடக்க போதோன்னு பயத்தோடையும் இதோடையும் வந்து கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு உண்மையாக செய்து பாருங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அது நல்ல ஒரு பாட்டு தெரியுமா? அட உறவு போல உண்மையிலே நல்ல பாட்டு. சட்டப்படி பாட்டு ஒன்று கட் பண்ணு கொண்டு தம்பிக்குட்டியை ஏற்ற அதான் சொல்லிட்டு போடியா போடியால கேக்குறதா. உண்மையிலே வந்து நான் கூடுதலாக பாட்டு இருந்தாலும் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன், சிவாஜி கணேசன் பாட்டு கேட்பேன். நல்லா இருக்கும் இந்த பாட்டு. ஆனா மான்மா அடிக்கடி சொல்லும் தனக்கு நிக்க கூட டைம் இல்லை, பாட்டு கேட்க டைமுக்கு தானே. பழைய பாட்டு கேட்கணும். முந்தி அப்பா வந்து எம்ஜிஆர் ரசிகன். உண்மையிலே வந்து நான் படத்தின் பேர்கள் சொல்லி கொண்டு போனோம்னு சொன்னால் நிறைய படங்கள் வந்து சொல்லி கொண்டு போவேன். நேற்று இன்று நாளை எம்ஜிஆர் படம் வந்து வேற லெவல்ல இருக்கும், சட்டப்படி இருக்கும். நாட்டின் ரசிகன் வசந்தன், அதனால நாட்டி மறந்து விட்டு. நேற்று இன்று நாளை படத்தை பாருங்க. அதே மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். உண்மையிலேயே வந்து அவங்க வந்து என்னன்னு சொல்றது, வாழ்க்கையில நடக்கிறத மாதிரி தான் அப்படி வந்து எழுதி இருக்கிறாங்க. அந்த கதை வந்து வேற லெவல்ல இருக்கும். அது வந்து அப்படியே நேற்று இன்று நாளை, அதாவது நேற்று இன்று நாளை என்று நேற்று நடந்தது இன்றைக்கு பிள்ளைக்கு நடக்குது. அப்படி அப்படி என்ற ஒரு பிள்ளைனா இல்ல அப்படி என்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு விளங்காத நாண்டி குழங்கிட்டோம் இந்தியா நாடி எனக்கு குழந்தை தஞ்சடியா பாட்டு நடத்துறாங்க. ஏன் பழைய எழுதாக்கலாம் பாடுங்க. அப்ப இந்த வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்று வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவான் ரெண்டு என்ன உண்மையான இப்ப ஒரு செகண்ட் காய்ச்ச அப்புறம் என்ன பாட்டு பாட்டு சொல்ல சொன்னீங்க. இப்ப நீ தானே பாடுவா கேட்க சொன்னியா? உனக்கு தானே தெரியும் பாட்டு என்னன்னு. என்னடா ஒரு பாட்டு என்ன பாட்டு? தட்டுக்கலாம் கட்டுகள். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். இரண்டு மனம் ஒன்று ரெண்டு தான் தெரியுமா? இன்பம் துன்பம் இரண்டானால் ஒரு பாடமாக்கலாம். பாட்டு எல்லாம் கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியும், வீடியோ பாக்குறவங்களுக்கு உண்மையிலேயே வந்து வீட்டிலேயே நிக்கிறதில்ல, மேலே மீது முந்தி என்ன டான்ஸ் எல்லாம் அப்படி இப்படி செய்துட்டு இருக்குன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனாக போயிட்டு வயசு போயிட்டு இருந்தது. வயசு போனால் வீட்டுக்கு இருந்துடலாம் பெய்யாமல் வேலையாதுன்றதுனால நல்ல பாட்டு இது உண்மையிலேயே. வசந்த் இன்பம் துன்பம் இரண்டானால் என்ன அந்த பாட்டு மற்ற என்ன என்ன நல்ல பாடம் கேட்க நல்லா இருக்கும். காட்சி வழி கடவுளின் தண்டனை காது வழியோ என்ன வழி இரண்டு மனம் இரண்டு மனம் மட்டும்தான் துப்புரா போல புல் பாடம்.
உண்மையிலே வந்து மறந்துட்டேன். எனக்கு பாட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஞாபகம், எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டெல்லாம். அப்படி ஒரு நல்லா இருக்குது இந்த பாட்டு. அதே மாதிரி காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஆனா அப்பா பரவாயில்ல போல பாட்டு பரவாயில்ல. உண்மையிலே வந்து அப்பா உண்மையிலேங்கிற அப்பாவோட இருந்து எல்லாத்தையுமே கட்டி வந்ததுதான் இந்த பாட்டு கூடி. என்னன்னு எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னால் அப்படி அப்படி பிடிக்கும் எனக்கு உண்மையிலேயே. எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு யார் எம்ஜிஆர்? இந்த பாட்டு கடவுள் நான் ஆணையிட்டால் அது விட இது ஒண்ணு. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன கடவுள் ஏன் மனம் கல்லாய் நீ விட டொண்டன் கொடுக்கணும். டொண்டன் சொன்னவன் கண்ணை இழந்தான், அது நேரிட்டு கண்டவன் சொல்லை இழந்தான். உண்மைக்கும் உண்மைக்கும் தெரியவில்லை. மறந்துட்டேன். உண்மையிலே வந்து எனக்கு விருப்பமான பாட்டு இதெல்லாம் வந்து அழியாது, காலத்தாலும் அழியாத ஒரு பாடல்களை நம்ம நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அதை நினைத்து விடலாம், மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் பொய்னா நீ இப்போ யூடியூப்ல அடிச்சுப்பா. இல்ல ஒரு மன்மா பாடமா கண்ணு இப்படி வச்சு இப்படி வச்சு பாட முடியாது. சரி, அப்போ என்னென்ன சொல்கிறது, இப்போ மாலைக்கு வந்தாங்க. நான் வந்தது ஒரு வகையில் ஒரு பண்பலாகவும் ஒரு சந்தோஷமாகவும் போயிட்டுது இந்த தருணம். வீட்டை நின்றது நேற்று நம்ம கொழும்பு போயிட்டு வந்தது. காலமே வந்து விடிஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறோம் வந்தபடியால். என்ன பாட்டு? பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க, ஊர்வலம் நடக்கின்ற அழகு தங்கையில் குங்குமம் சிரிக்கின்றது, மங்கள குங்குமம் சிரிக்கின்றது, கச்சேரி மேளங்கள் ஊரென்றும் பாருங்கள், ஊரெங்கும் கொண்டாட்டமா, நன்னாளை ஒரு நாளும் மறவாத என் நெஞ்சம் இங்கும் நடமாட, இன்றும் நான் கூட பெருசாக. ஆனா உங்களுக்குலாம் இல்ல டாக்டர் தேவை இல்லை, நீங்களே காட்டிக்கொள்றீங்கள். இதான் பிரச்சனை எங்களுக்கு. உண்மையிலே வந்து நல்ல பாட்டு வருது. உண்மையாக பழைய படங்கள் வீட்டில் குடும்பமாக இருந்து பார்க்குறேன். எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் படங்களை பாருங்க, சிவாஜி கணேசன் படம் பந்தம் படத்தை பாருங்க, அப்படி எல்லாமே நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்து புது படங்கள் பிடிக்காது. உண்மையிலே வந்து எனக்கு பிடிக்காது. இந்த காலத்து யூத்துவல் கூட நாங்கள் குடும்பமாக பிள்ளைகளை நாங்கள் இப்படிதான் இருக்கக்கூடாது. இல்லை சொல்கிறேன். அப்படி நாங்கள் வந்து ஒரு என்னென்ன நாங்கள் 2 பேருக்கும் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஞாபகம் பெருமென்னு சொன்னால் குடும்பம் அதாவது இப்போ இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன ஃபோனில் இறங்கி போட்டு கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் டெக்கில் கொப்பி எடுத்து கொண்டு வந்து நாடோடி பாட்டுக்காரன் அந்த படம் இந்த படம்னு சொல்லி உண்மையிலேயே வந்து குடும்பமாக இருந்து பார்ப்போம். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ அந்த படத்தை போடு நல்லா இருக்கும், இந்த படத்தை போட்டு டெக்கில் ஓட விட்டு பாட்டை முன்னுக்கு எடுத்து அப்படியான பாட்டு. நாடோடி பாட்டுக்காரன் படம் கார்த்திகிட்ட உண்மையிலேயே வந்து நல்ல படம். இது வந்து இது வந்து கூடுதலான யாருக்கு பிடிக்கும் இந்த படம்? இல்லையா நாடோடி பாட்டு கார்த்திக் இந்த படம் யாருக்கு பிடிக்கும் கூடுதலா? எனக்கு இல்லை. ராசுமாமா பெரிய டிவி அப்போ வந்து எல்லா இடமும் டிவிகள் இருக்காது. எங்களோட வீட்டில் டிவி இருக்கும். முந்தைய காலத்துக்காக என்ன பாட்டு வீடியோ பார்க்கட்ட நாடோடி பாட்டுக்காரன் தாமரை அருகில் வந்தது தரம் பாட்டு தெரியுமா? அந்த ஒரு அம்மா சொன்னா அந்த யாருக்கு பிடிச்ச பாட்டு அந்த எரிஞ்ச செத்து சொல்லி பேச்சுவாங்க. இல்ல உண்மையா அவருக்கு பிடிக்கும் அந்த பாட்டு.
என்ன பாடுறேன். காதலுக்கு கண்கள் இல்லை மாணி, கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன் நானி, காதல் ஒரு துன்பக் கதையோ, மாயம் தந்த மாயவனையோ, கண்கள் கண்ணீர் குன்று கண்ணீர் துண்டு. நல்ல பாட்டு எப்படி மக்களே பாருங்க படிச்சு போட்டு யூடியூப்ல அடிக்கிறோம். கண்ணுக்குள்ள உன்னை வைத்தேன் பாட சேர்ந்தனோட. காதல் ஒரு துன்பக் கதையோ, மாயம் தந்த மாயவனையோ. இது போல் ரைட் நீ நீ ஐயோ நான் போய் முடிஞ்சிட்டு முழங்கால கொண்ட போல டூன் பேர் தான் டூன். இப்பதான் கல் அடிச்சேன் 2 பேரும். என்றாகம் பாட்ட என்றாகம் எல்லாம் இங்கே நீரானே, உன்னை இன்னாத நாளே பூமானே, அடி உன்னோடு நானும் இங்கே சேராமல், என் ஜீவன் மண்ணில் இங்கே கங்கைக்கு ஒரு தலை கட்டலாம், காவிரிக்கும் அணை கட்டலாம், காதலுக்கு வேலி கட்டலாம், நீ மண்ணில் வந்து சூடும் இதையாகும் பயிராகும் மழை நேரம் நெருப்பாகி போகாத. இது மாண்பா பாடும் பேர் அடுத்த வரி நாண்டி கண்ணுக்குள்ள உன்னை வச்ச ரோசா. அது எவ்வளோ பாட்டு அப்போ வந்து பார்த்துருப்பியா உண்மையா என்னன்னு சொல்றது வெம்பலா என்னோட பாட்டு இதோட போயிட்டு அனிச்சு அவனுக்கு ஒரு பாட்டு சொல்லுவோம் தெரிஞ்ச பாட்டு. எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஏ ஜிங்கி டிம்மி இல்ல அதோட ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜிமிக்கி போட்டு ஜில்லுக்குற ரவிக்க போட்டு எங்கே நீ நடந்து அப்படியோ கருப்ப நிலா நீதான் கலங்குவதே இந்த மானே வாங்குயிலே உங்க மனசுல என்ன குறை தாத்தா போல் இருப்பே இந்த பூமியில் வாழும் வர 8 திசையாகும் வரமாகும் இந்த ஆதி கூட்டு வீடியோ வரப்போற என்ன பாட்டு ஆலமரத்துல சோடி குஞ்சு ஆலமரத்துல விடனடி வார போட்டு கூடு புறங்கையால நடக்க போகுது.
ஆல மரத்தில சோடி கிளியில ஒரு கிளி பிரிந்ததம்மா அது தாவும் வரையில பார்க்க முடியல மறுபடி அது வருமா ஆண் கிளியோ பிரிஞ்சதம்மா ஆலமரம் சரிஞ்சதம்மா. நானும் சும்மா சொல்றேன் சரிஞ்சது அப்புறமா பிலிஸ் கேனவா அப்பா என்ன பாட்டு அதான் இந்த பாட்டு சின்ன ராசாவே அக்கன குட்டி தலைமுடி வெட்ட பேர் சரி சாப்பிட